செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சேலம் அரசு மருத்துவமனையில் பிறந்து 5 நாட்களே ஆன ஆண் குழந்தை கடத்தப்பட்ட நிலையில் தற்போது அது தொடர்பான காட்சியானது வெளியாகி இருக்கிறது. சேலம் அரசு மருத்துவமனையில் பணம் வாங்கிக் கொண்டு பிரசவ வார்டுக்குள் அந்நியர்களுக்கு அனுமதியானது வழங்கப்படுகிறது. அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பணம் கொடுத்துவிட்டு பிரசவ வார்டுக்குள் சாதாரணமாக அந்நியர்கள் வரக்கூடிய அந்த சிசிடிவி காட்சியானது நமக்கு கிடைத்திருக்கிறது. குழந்தை பிறந்து 5 நாட்களே ஆன ஆண் குழந்தை கடத்தப்பட்ட நிலையில் இது தொடர்பாக காவலர்கள் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக விசாரிக்கும் போது தற்போது இந்த நிகழ்வானது நமக்கு கிடைத்திருக்கிறது. பிறந்து 5 நாட்களே ஆன ஆண் குழந்தை கடத்தப்பட்ட நிலையில் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பிரசவ வார்டில் அந்நியர்களுக்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் பணம் பெற்றுக்கொண்டு அந்நியர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சிலம்பரசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிலம்பரசன், முழு விவரம். வணக்கம். சேலம் அரசு மருத்துவமனையில் பிறந்த 5 நாட்களான ஆண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நிலையில் தற்போது சேலம் அரசு மருத்துவமனை பிரசவ வார்டுக்குள் பணம் கொடுத்தால் எவருக்கு வேண்டுமானாலும் அனுமதி அளிக்கக்கூடிய சூழ்நிலை தற்போது நிலையுற வீடியோ காட்சியாக தற்போது வெளியாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியை சேர்ந்த தங்கதுரை வெண்ணிலா தம்பதியின் 2வது குழந்தை, அதாவது ஆண் குழந்தை கடந்த 5ஆம் தேதி பிறந்து இன்று அந்த குழந்தையானது திருடப்பட்டுள்ளது. தற்போது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்தானது குழந்தை தேடும் பணியாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பிரசவ வார்டிலிருந்து, அதாவது பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவமனையிலிருந்து குழந்தைகளை வெளியே கொண்டு செல்லும் பொழுது பணம் கொடுத்தால் அங்கிருந்த பாதுகாவலர்கள் அனுமதிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்போது அது தொடர்பாக வீடியோ ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது குழந்தையின் பிரசவ வார்டுக்குள் யார் வேண்டுமானாலும் பணம் கொடுத்தால் அனுமதிக்கக்கூடிய சூழல் நிலவுவதாக தற்போது அந்த வீடியோவானது பணம் கொடுத்து ஒரு பெண் உள்ளே செல்லும் வீடியோவானது தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே இந்த கடத்தி செல்லப்பட்ட குழந்தையானது பாதுகாவலர்கள் யாரும் எந்த ஒரு சோதனையும் செய்யாமல் அனுப்பி வைக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டிலிருந்து அவர்கள் விசாரணை மேற்கொண்ட ஒரு சூழலில் தற்போது இந்த வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.